2 மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாக கூறுவீராக. அவர்களில் ஒருவருக்கு 2 திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்தினோம். அவ்விரண்டுக்கும் பேரீச்சை மரங்களால் வேலி அமைத்து அவ்விரண்டுக்கும் இடையே பயிர்களையும் ஏற்படுத்தினோம். அவ்விரு தோட்டங்களும் தனது பலனை சிறிதும் குறையின்றி அளித்து வந்தது. அவ்விரண்டுக்கும் இடையே ஆற்றை ஓட செய்தோம். மற்ற கனிகளும் இருந்தன. அவன் தனது தோழரிடம் உரையாடும் போது, நான் உன்னை விட அதிகம் செல்வம் படைத்தவன், ஆள் பலம் மிக்கவன் என்று கூறினான். தனக்கு தானே தீங்கிழைத்தவனாக தனது தோட்டத்துக்குள் நுழைந்தான். இது அழிந்துவிடும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்றான். யுக முடிவு நேரம் வரும் எனவும் நான் நினைக்கவில்லை. நான் எனது இறைவனிடம் கொண்டு செல்லப்பட்டால் இதைவிட சிறந்த தங்குமிடத்தையே பெறுவேன் என்றான். அவனுடன் உரையாடிய அவனது தோழர், மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் உன்னை படைத்து பின்னர் மனிதனாக உன்னை சீரமைத்தவனை நீ மறுக்கிறாயா என்று கேட்டார். எனினும் அவனே, அல்லாஹ் எனது அதிபதி, என் இறைவனுக்கு எவரையும் இணை கற்பிக்க மாட்டேன். உனது தோட்டத்துக்குள் நுழைந்த போது அல்லாஹு நாடியதே நடக்கும், அல்லாஹுவால் தவிர எந்த ஆற்றலும் இல்லை என்று நீ கூறியிருக்க கூடாதா? உன்னை விட செல்வத்திலும் சந்ததியிலும் குறைந்தவன் என்று என்னை நீ கருதினாய். உனது தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை என் இறைவன் எனக்கு வழங்கி உன் தோட்டத்தின் மீது கணக்கு தீர்க்கக்கூடியதை வானத்திலிருந்து அனுப்பி அதை வழுக்கக்கூடிய களிமண்ணாக ஆக்கிவிடக்கூடும், அல்லது அதன் தண்ணீர் வற்றிவிடும். அதை தேடி பிடிக்க உன்னால் இயலாது என்றும் கூறினார். அவனது கனிகள் சுற்றி வளைக்கப்பட்டன. அது தலை குப்புற விழுந்து கிடக்கும் நிலையில் அதற்காக செலவிட்டது பற்றி கைகளை பிசைந்தான். நான் என் இறைவனுக்கு ஒருவரையும் இணை கற்பிக்காமல் இருந்திருக்க கூடாதா என்றும் கூறினான். அல்லாஹுவை அன்றி அவனுக்கு உதவும் கூட்டம் இல்லை, உதவி பெறுபவனாகவும் அவன் இல்லை. அங்கே உதவுதல் உண்மையான அல்லாஹுக்கே உள்ளது. அவனை சிறந்த கூலி கொடுப்பவன், சிறந்த முடிவு எடுப்பவன். தண்ணீரை வானத்திலிருந்து நாம் இறக்கினோம். அது பூமியின் தாவரங்களுடன் இரண்டர கலந்தது. பின்னர் காய்ந்து அவை சருகுகளாக மாறின. அவற்றை காற்று அடித்து சென்றது. இதை இவ்வுலக வாழ்வுக்கு உதாரணமாக கூறுகிறார். அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும். நிலையான நல்லறங்களே உமது இறைவனிடம் கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததுமாகும்.